மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைக்கிறார். துரை கருணா, வணக்கம். இணைந்தமைக்கு நன்றி. இப்போ காட்சிகளை நம்ம வணக்கம் சகோதரி. நேரலையில டிவியில பாக்குறோம். அந்த ஃப்ரேம் பார்த்தா உங்களுக்கு முதல்ல என்ன தோணுது சார்? விஜயின் வயது, செங்கோட்டையனின் எக்ஸ்பீரியன்ஸ், விஜய் பக்கத்துல அவர் அப்படி நின்றுக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இல்ல இல்ல. அரசியலில் வயது வித்தியாசம் என்பது ஒருபோதும் ஏற்க முடியாத ஒரு நிகழ்வு தான். ஆனால் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து இந்த கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா ஆகியோருடன் மிக அணுக்கமாக இருந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை அமைச்சர் என்று பல்வேறு நிலைப்பாடுகளில் இருந்து தமிழகத்தின் ஒரு மிக மூத்த அரசியல் தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக இருந்த ஒருவர் இப்போது ஒரு புதிய அரசியல் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலேயே அதிமுகவில் பயணிக்கிற, இன்றளவும் கூட அவரை நேசிக்கிற பலருக்கும் ஒரு வருத்தமான செய்தி தான். என்னை பொறுத்தளவுல இன்னும் கொஞ்ச நாள் அவர் பொறுத்திருக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அதிமுகவை ஒருங்கிணைத்து மீண்டும் ஒரு வலிமையான அதிமுகவை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்துதான் இவர்கள் பயணித்தார்கள். திரு செங்கோட்டையன், அதற்கு முன்னதாக திரு OPS சசிகலா போன்றவர்களும். ஆனால் இன்றைக்கு திடீரென இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து தாவேகாவில் இணைந்திருப்பது என்பது நிச்சயமாக அவருடைய எந்த நோக்கத்தில் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் பிடிபடல. இதற்கு முதற் காரணம், பொறுப்பு திரு எடப்பாடி தான். அவரை இத்தகைய ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளிவிட்டது திரு எடப்பாடி பழனிசாமி. அவரை அனுப்பியதோடு அவருடைய ஆதரவாளர்களையும் வெளியிலே அனுப்பி அவர்களுக்கு எதிரானவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து இன்றைக்கு அவருடைய தொகுதியிலேயே பிரச்சார பயணம் என்கிற அளவுக்கு ஒரு தொடர் நெருக்கடியை, இடையூறை, சிக்கலை ஏற்படுத்துகிறார் என்றவுடனே திரு எடப்பாடிக்கு எந்த வகையிலாவது பாடம் புகட்ட வேண்டும் என்கிற அந்த கோபம், ஆத்திரத்தின் வெளிப்பாடுதான் தன்னை தாவேகாவை இணைத்திருக்கிறார். தனக்கான உரிய மரியாதை அங்கே கிடைக்கும். திரு விஜய்க்கு அடுத்த நிலையிலே இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளுக்கு அவங்க நியமித்திருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எனவே தன்னுடைய இந்த கடைசி காலகட்டத்தை நாம் தாவேகாவில் போவோம் அப்படின்னு. இன்னொரு காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகமே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களை வைத்து அவர்கள் வெளியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை திரு விஜய் முன்னெடுத்ததற்கு பிறகு இது ஒரு சரியான தேர்வாக இருக்கும் என்று திரு செங்கோட்டையன் கருதி இருக்கலாம். இவருடைய வருகை என்பது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஏனென்றால் செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த பிரச்சார பயண திட்டத்தை 1988-89 வடிவமைத்து அதை வெற்றிகரமாக கொண்டு செலுத்தியவர் திரு செங்கோட்டையன். எனவேதான் இவருடைய அந்த அரசியல் மதிநுட்பத்தை, தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண அந்த வியூகத்தை இவரால் வெற்றிகரமாக நடத்தினால் தாவேகாவுக்கு பெரிய அளவுல ஒரு வாய்ப்பு, பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இப்ப இன்றைக்கு இவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இணைந்தாலும் கூட தமிழகம் முழுவதும் திரு செங்கோட்டையனை நேசிக்கிறவர்கள், திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் கூட இவரை பின்பற்றி தாவேகாவில் இணைவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சகோதரி. இப்போ செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததற்கான நோக்கம் தெரியல, ஆனா இத்தனைக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்படின்னா இப்போ இந்த இணைவு அப்படிங்கிறது அதிமுகவில் இருக்கிற மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. நேற்றே இது தொடர்பாக தலைமை கழகத்தில் பல நிர்வாகிகள் ஆலோசித்து மேலும் மேலும் ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு, ஒரு பின்னடைவுக்கு, கட்சியை சரிவு பாதைக்கு கொண்டு செல்கிறோமோ என்கிற கருத்தாக்கத்தில் அவங்க தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டதாக தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த அதாவது இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி திரு எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதாவும் சரி, தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு கடுமையாக விமர்சித்தவர்களை கூட மீண்டும் தங்களோடு இணைத்தார்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துகிற வெற்றியாக இருக்கணும். இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்பி வந்த அந்த 1 கோடி 2 கோடி தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்று கருதிதான் அவர்கள் எல்லாமே செயல்பட்டாங்க. அந்த நிலையிலிருந்து முற்றிலும் மாறி திரு எடப்பாடி பழனிசாமி எதேச்சாதிகாரமாக ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு நான் தான் கட்சி, நான் வைத்துதான் சட்டம் என்று
கட்சிக்காக பாடுபட்டவர்களை வெளியேற்றுகிறார். ஒருங்கிணைப்போம், கட்சியை பலப்படுத்துவோம் என்று சொன்னதற்காக திரு செங்கோட்டையன் மீது இந்த நடவடிக்கை என்பதை நிச்சயமாக இந்த அதிமுகவில் இன்று பயணிக்கிற 50-60% பேர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் ஒரு பெரிய மீண்டும் ஒரு பெரிய தோல்வியை, பின்னடைவை, சரிவை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கும். ஏற்கனவே ஓபிஎஸ் போனாரு, அடுத்ததா இப்போ செங்கோட்டையன் அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்த தலைவர்கள் முன்னாடி கூட இப்போ மனோஜ் பாண்டியன் அப்படின்னு தொடர்ச்சியான தலைவர்கள் எம்எல்ஏஸ் போறது எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய முடிவை ஏதோ ஒரு வகையில மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒரு நிர்பந்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நான் குறிப்பிட்டது போல ஒரு அனுசரணையான போக்கு, ஒரு அரவணைப்பு, அந்த நிலைப்பாடு இருந்தாதான் கட்சியை நம்ம வெற்றி பாதைக்கு கொண்டு செலுத்த முடியும். தனக்கு முன்னாடி இருந்தவங்க, செல்வாக்கு மிக்கவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்கிற அந்த மனப்போக்கு என்பது கட்சியை தோல்வி பாதைக்கு கொண்டு செலுத்திவிடும். எனவேதான் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கி வலுவான கூட்டணியை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில அவங்க பேசி வருவதாக கூட கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் வரையிலும் திரு செங்கோட்டையன் சொன்னாரு. இப்ப அந்த நிலைப்பாடும் இல்லை என்று ஆகிவிட்டது. பாஜக தங்களை நம்பிக்கை மோசம் செய்து விட்டதோ என்று கருதி கூட திரு செங்கோட்டையன் போயிருக்கலாம். ஏற்கனவே பாஜகவை நம்பி இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், இவர்களுடைய போக்கு சரியில்லை, திரு எடப்பாடி தான் என்டிஏவின் தமிழக தலைவர் என்று சொல்லி அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே பாஜக தொடர்வதால் இனி நம்மால் அங்கு இருக்க முடியாது என்கிற நிலையை அவர் உணர்ந்துதான் செங்கோட்டையன் போயிருக்காரு. இதை அடுத்து தேவைக்காவில் யாரெல்லாம் அரசியல் ரீதியாக, கூட்டணி ரீதியாக போகிறார்கள் அல்லது கட்சியிலே இணைய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சகோதரி. அப்படின்னா இந்த பாஜகவை நம்பி செல்றது ஒரு மண் குதிரையை நம்பி போறது மாதிரிதான் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.